கட்சியின் வளர்ச்சியை நோக்கி கூட்டணி முடிவு எடுக்கப்படும் என்று தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்திருக்கிறார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவருக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக வளர்ச்சியை நோக்கி தான் இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு இருக்கு. அடுத்த ஒரு 6 மாசத்துல இன்னைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கோம். அன்னைக்கே நாங்கள் தெரிவிச்சிருந்தோம், இந்த மாதிரி ஜனவரி 9 மாநாட்டில் எங்க பொதுச்செயலர் சொல்லியாங்க, இந்த மாதிரி ஜனவரி 9 மாநாட்டில் கடலூர்ல எங்களோட கூட்டணியை பத்தி நாங்க சொல்றோம்ட்டு. அதே மாதிரி 234 தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டுட்டு அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும். எங்களோட வேலைகள் பணிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். செல்வ பிறந்த அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி நிலைப்பாடு எங்க பொதுச் செயலாளர் ஜனவரி 9 சொல்லுவாங்க. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். அன்னூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற போது அன்னூரில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் முதியவரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு முதியவரும் எதிர் திசையில் வந்தவரும் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த காவலர்களுடன் விசிக பிரமுகர் மது போதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்த விசிக நிர்வாகியான தலித் தர்மா என்ற தர்மராஜ், அள்ளிநகரம் தென்பகுதியைச் சேர்ந்த பரஞ்சோதி ஆகியோர் மது போதையில் ஆபாசமாக பேசி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றபோது தகாத வார்த்தைகளால் பேசி வாக்குவாதம் செய்தனர். இது தொடர்பாக 2 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு காய்ச்சல் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மண்ணாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 2 ஆண்கள் மற்றும் திருவாரூர் நகர் பகுதியைச் சேர்ந்த 1 குழந்தை மற்றும் 2 பெண் உட்பட 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 21 பேர் சாதாரண காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காய்ச்சல் ஏற்பட்டால் மக்கள் உடனே அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றும் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் தயாராக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாநகர் 40வது டிவிஷனில் மயானத்திற்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சப்பட்டி பகுதியில் உள்ள மயானத்தில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக மழைக்காலங்களில் ஏரி போல் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் முள் செடிகள் நிறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த மயானத்திற்கு ஏரி கொட்டகை, கான்கிரீட் சாலை, தண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேட்டில் கடை அமைக்க உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டார். பாஸ்கர் என்பவர் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த அண்ணாமலையிடம் தான் அரசு அதிகாரியின் கார் ஓட்டுநர் என கூறி கோயம்பேட்டில் கடை வைக்க உரிமம் பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி அண்ணாமலை 1 லட்சம் ரூபாய் கொடுத்த நிலையில் உரிமம் பெற்றுத் தராமல் மோசடி செய்துள்ளார் பாஸ்கர். இதுகுறித்து அண்ணாமலை கோயம்பேடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பாஸ்கரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரமன்ற கூட்டத்தில் வார்டுகளில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறி 19 உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். நகரமன்ற தலைவர் பரிமளா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 15வது வார்டு திமுக கவுன்சிலர் ராஜேந்திரன் உட்பட 19 கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி நகரமன்ற கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து வெளியேறினர்.